ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் உடைத்தூற்றிய முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உடனே கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த முட்டை குழம்பு பண்ணலாம். கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாமே வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்துடலாம். சோம்பு கருகிராமல் பார்த்துக்கோங்க. சோம்பும் சீரகமும் கருகுச்சு அப்படின்னா லேசாக கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். லேசாக நிறம் மாறும்போது நம்ம எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வறுத்தரைச்ச மசாலாவை நல்லா நைஸாக பவுடராக்கி வச்சுருக்கேன். இது கூடவே இன்றைக்கி 75 கிராம் அளவுக்கு தேங்காயும் ஒரு 4-5 முந்திரி பருப்பும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நைஸாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, நட்சத்திர சோம்பு, கல்பாசி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாமே நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா 7 பல் போல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை நல்லா இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் மீடியம் சைஸ் அளவுள்ள 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடட்டும். இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா, அது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மசாலாவினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவினுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் 3 மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கிறதுனால தக்காளி நான் இன்றைக்கி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி, வெங்காயம், இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நடுவில் ஒரு வாட்டி கலந்து மட்டும் விட்டுருங்க. இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றுறதுனால அதுக்கப்புறம் ரொம்ப கலக்கணுன்னா முட்டை உடஞ்சிரும். இந்த தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி விழுதை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் போல் இந்த தேங்காய் முந்திரியினுடைய பச்சை வாசனை நீங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை டேரெக்டாக உடச்சி ஊற்றாதீங்க. ஒரு கப்பில் ஊற்றி முட்டை நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு முட்டைக்கும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஊற்றுனீங்கன்னா தான் சரியாக வெந்து வரும். மூடி போட்டு வேக வச்சா 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே முட்டை வெந்துடும். இப்போ பாருங்கள், முட்டை திருப்பி போடணும் அப்படின்னா கரண்டி அடிப்பகுதியில் விட்டு முட்டை உடையாமல் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு 2-3 நிமிஷம் இருந்தால் ஃபுல்லாக முட்டை வெந்துடும். ரொம்ப டேஸ்டான இந்த உடைத்தூற்றிய முட்டை குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.